सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः. ஓம் சாந்தி. 28/6/2025 இறுதி அத்தியாயத்தின் ஆழ்ந்த ரகசியம் பட்டியல். இன்று 28வது நாள். 2 அவ்யக்த முரளிகளின் தொகுப்பு. 1 31/3/1986, இரண்டாவது 7/4/1986. முதலாவது அவ்யக்த முரளியின் தேதி 31/3/1986. தலைப்பு: சர்வ சக்திகளிலும் சம்பன்னமாக வரதானம் பெறும் வருடம். இன்று அனைத்து பொக்கிஷங்களின் மாலிக் தனது மாஸ்டர் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் எந்த அளவிற்கு பாலக்ஸோ மாலிக் ஆகியுள்ளார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த சமயத்தில் யாரொருவர் சிரேஷ்ட ஆத்மாக்கள் சர்வ சக்திகளின் சர்வ பொக்கிஷங்களுக்கும் மாலிக் ஆகின்றார்களோ அவர்கள் அந்த எஜமானருக்குரிய சம்ஸ்காரங்களினால் நாளையும் விஸ்வத்திற்கே எஜமானன் ஆகிறார்கள். ஆக எதை பார்த்தார்? எல்லோரும் குழந்தைகள்தான். பாபாவும் நானும் என்ற ஈடுபாடு அனைவரிடமும் நன்றாகவே உள்ளது. நான் குழந்தை என்ற எண்ணம், போதை எல்லோரிடமும் உள்ளது. ஆனால் பாலக்ஸோ மாலிக், அதாவது பாப்சமான் முழுமையாக வேண்டும். ஆக பாலகன் என்ற மனோநிலைக்கும் மாலிக் எஜமான் என்ற மனோநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பார்க்கின்றார். மாலிக் என்பது ஒவ்வொரு அடியிலும் இயல்பாகவே முழுமை தன்மையில் தனக்காகவும் பிறருக்காகவும் நிரம்பியிருப்பார்கள். இதனையே மாஸ்டர், அதாவது பாலக்ஸோ மாலிக் என சொல்லப்படுகிறது. மாலிக் என்ற உணர்வின் விசேஷ தன்மையே என்னவென்றால், அந்த அளவிற்கு நான் எஜமானன் என்ற பெருமிதம் உள்ளதோ அந்த அளவிற்கு விஸ்வ சேவாதாரி என்ற சம்ஸ்காரம் சதா வெளிப்படும். எந்த அளவிற்கு மாலிக் என்ற எண்ணமோ அந்த அளவிற்கு விஸ்வ சேவாதாரி என்ற பெருமிதமும் இருக்கும். இரண்டிலும் சமநிலை இருக்கும். இதுவே பாப்சமான் மாலிக் ஆவதாகும். பாலக் மற்றும் மாலிக் இரண்டு சொரூபமும் சதா நடைமுறை செயலில் வருகிறதா அல்லது புரிந்து கொண்டு ஞானம் மட்டும் உள்ளதா? ஆனால் ஞானத்திற்கும் செயலுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. சில குழந்தைகள் இந்த சமநிலையின் பாப்சமான் நடைமுறை செயலில் தென்படுகிறார்கள். சிலர் அவ்வப்போது பாலகன் என்ற நிலையில் இருந்தாலும் மாலிக் என்ற ஆன்மீக போதையில் பாப்சமான் ஆவதற்கான சக்திசாலி மனோநிலையில் சில சமயம் இருக்கிறார்கள். சில சமயம் முயற்சியிலேயே நேரம் சென்று விடுகிறது. லட்சியம் என்னவோ அனைவர் மனதிலும் பாப்சமான் ஆகியே தீர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே உள்ளது. லட்சியம் சக்திசாலியாக உள்ளது. இப்போது லட்சியத்தை எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், உறவுகளில் கொண்டு வர வேண்டும். இதில்தான் வித்தியாசம் தென்படுகிறது. சிலர் எண்ணம் வரையிலும் சமநிலையில் நிலைத்துள்ளார்கள். சிலர் எண்ணத்துடன் சொல்லளவில் சில சமயமே செயல் வரையிலும் வருகிறார்கள். ஆனால் சம்பந்தம், தொடர்பில், சேவையில், குடும்ப உறவுகளில் வரும்பொழுது சதவீதம் குறைந்து விடுகிறது. பாப்சமான் ஆவதென்றால் ஒரே நேரத்தில் எண்ணம், சொல், செயல், உறவுகள் அனைத்திலும் பாப்சமான் நிலையில் இருப்பதாகும். சிலர் இரண்டிலும், சிலர் மூன்றிலும் உள்ளார்கள். பாபா சொன்ன மாதிரி நான்கிலும் இருப்பது அவ்வப்போது நிலை மாறுகிறது. பாப்தாதா அனைத்து குழந்தைகள் மீதும் சதா அதிக சிநேகத்துடனே இருக்கின்றார். சிநேக சுரூபம் என்பது மானசீகமாகவோ மனித ரூபத்திலோ சந்தித்திருப்பது மட்டுமல்ல, ஆனால் சிநேக சுரூபத்தின் சமநிலை பெறுவதாகும். சிலர் நினைக்கிறார்கள் பாப்தாதா நம்மை பற்றற்றவராக மாற்றுகிறார் என்று. ஆனால் இது பற்றற்ற நிலை அல்ல. இதுவே விசேஷமான அன்பின் சொரூபமாகும். பாப்தாதா முன்பே சொல்லிவிட்டார்,
வெகு காலத்திற்கான பிராப்திகளை அடைவதற்கான நேரம் குறைவாகவே உள்ளது. ஆகவே பாப்தாதா குழந்தைகளுக்கு சதா நீண்ட காலத்திற்காக உறுதித்தன்மை என்னும் தபஸ்வியா மூலம் தன்னை பரிபக்குவமாக்குவதற்காக உறுதிப்படுத்துவதற்காக விசேஷ நேரம் கொடுத்துள்ளார். கோல்டன் ஜூப்ளி கொண்டாடும் பொழுதே அனைவரும் சமான நிலை பெறுவோம், விக்ன விநாசகாவோம், சமாதான சொரூபமாவோம் என்றெல்லாம் சங்கல்பம் வைத்தீர்கள். இந்த அனைத்து வாக்குறுதிக்கும் பாபாவிடம் சித்திரகுப்தன் வடிவத்தில் கணக்கு பதிவேட்டில் பதிவாகியுள்ளது. இன்னும் கூட அநேக குழந்தைகள் திட சங்கல்பம் செய்தார்கள். சமர்ப்பணம் ஆவது என்றாலே சர்வ பிராப்திகளும் பரிபக்குவம் ஆவதாகும். சமர்ப்பணம் அர்த்தமே எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் இந்த நான்கிலும் பாப்சமான் ஆவதாகும். நீங்கள் எழுதி கொடுத்த கடிதம் எண்ணம் யாவும் சூட்சும வதனத்தில் பாப்தாதாவிடம் பதிவேட்டில் உள்ளது. அனைவரினுடைய ஃபைலும் அங்கு வதனத்தில் உள்ளது. ஒவ்வொருவருடைய எண்ணமும் அவிநாசியாகிவிட்டது. இந்த ஆண்டு குழந்தைகளின் உறுதி என்னும் தபஸ்யா மூலம் ஒவ்வொரு எண்ணத்தையும் அமரத்துவம் மற்றும் அவிநாசியாக்குவதற்காக தன்னிடமே மீண்டும் மீண்டும் உறுதித்தன்மையின் மூலம் ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக, உணரச் செய்வதற்காக அவதாரமாகி கர்மத்தில் ஈடுபட சதா காலத்திற்காக உறுதியாக்க பாப்தாதா இன்னும் நேரம் தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் விசேஷமாக சுத்த சங்கல்பங்களின் சக்தியை சேமிக்கவும் அதிகரிக்கவும் வேண்டும். சுத்த சங்கல்ப சக்தி மற்றும் அந்தர்முகி அதாவது அகநோக்கு பயிற்சி அனுபவம் செய்வது அவசியமாகும். சுத்த சங்கல்பங்களின் சக்தி சுலபமாகவே வீண் எண்ணங்களை அழித்து பிறருக்காக சுப பாவனை, சுப காமனாவாக மாற்றம் செய்கிறது. இப்போது இந்த சுத்த சங்கல்ப சக்தியின் அனுபவம் சுலபமாகவே வீண் எண்ணங்களை அழித்துவிடும். தனது வீண் எண்ணத்தை மட்டுமல்லாமல் பிறருக்கும் வீணானதை மாற்றிவிடும். இந்த சுத்த சங்கல்ப சக்தியை ஸ்டாக் வைப்பது அவசியமாகும். முரளியை மிக பிரியமானதாக கேட்பது நல்லதுதான். முரளி என்றால் கஜானா. முரளியின் ஒவ்வொரு கருத்தையும் சக்தி சொரூபமாக சேமிக்க வேண்டும். இப்போது இதன் மீது மிக முக்கிய கவனம் தர வேண்டும். இதுவே சுத்த சங்கல்ப சக்தியை சேமிப்பதாகும். சக்தியின் வடிவத்தில் ஒவ்வொரு நேரமும் காரியத்தில் பயன்படுத்தவும். இப்போது இதன் மீது விசேஷ கவனம் வையுங்கள். சுத்த சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை இப்போது எந்த அளவிற்கு அனுபவம் செய்து கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு மனசேவைக்கான அனுபவமும் சுலபமாக ஆகும். முதலில் தனக்காக சுத்த சங்கல்ப சக்தி சேமிப்பாக வேண்டும். பிறகு நீங்கள் அனைவரும் பாபாவுடன் விஸ்வ கல்யாணக்காரி, உலக மாற்றத்திற்கு நிமித்த ஆத்மாக்கள். இப்போது உலகிற்காக சுத்த சங்கல்பத்தினால் மாற்றத்தின் செயல் மீதமுள்ளது. இப்போது பிரம்ம பாபா அவ்யக்த ரூபத்தில் சுத்த சங்கல்பத்தினால் சக்தி வாய்ந்ததாக பாலனை செய்து கொண்டிருக்கின்றார். பிரம்ம பாபாவை போல குழந்தைகளும் விசேஷமாக தன்னை மேன்மை செய்வதில் பயிற்சி செய்ய வேண்டும். தபஸ்யா என்பது உறுதியுடன் கலந்த முழுமைக்கும் செய்யும் பயிற்சியாகும். சாதாரண தன்மையை தபஸ்யா என்று சொல்வதில்லை. இப்போது தபஸ்யாவிற்கு நேரம் தரப்படுகிறது. இப்போதே ஏன் தரப்படுகிறது? ஏனெனில் இப்போது செய்யும் முயற்சி வெகு நீண்ட காலத்திற்காக சேமிப்பாகிவிடும். பாப்தாதா அனைவருக்கும் நீண்ட காலத்திற்கான பிராப்தி தருவதில் நிமித்தமாக உள்ளார். பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் நீண்ட கால ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரியாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நேரம் குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு பயிற்சியையும் தபஸ்யா ரூபத்தில் செய்வதற்காக விசேஷமான நேரம் தரப்படுகிறது. ஏனெனில் இனி வரும் காலத்தில் நீங்கள் அனைவரும் வரமளிக்கும் வள்ளலாகி குறைந்த நேரத்தில் அநேகருக்கு தர வேண்டும். ஆகவே அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்காக முழுமையாக சேமிப்பு தர வேண்டும். இரண்டாவது, விக்ன விநாசக் மற்றும் சமாதான சொரூபத்திற்கான உறுதிமொழி செய்தீர்கள். தனக்கும் பிறருக்கும் விக்ன விநாசகர் ஆவதில் திடமான சொரூபம் உள்ளதா?
எண்ணத்தில் மட்டுமல்லாமல் சொரூபத்திலும் வேண்டும். இந்த ஆண்டு பாப்தாதா அதிகப்படியாகவே வாய்ப்பு தருகிறார். யாரெல்லாம் விக்ன விநாசக் என்ற பாக்கியம் பெற விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டு விசேஷ வரதானமாக தரப்படுகிறது. யாருக்கு விக்ன விநாசக் ஆவதற்கான விசேஷ பாக்கியம் பெற வேண்டுமோ அவர்கள் இந்த ஆண்டு பெற முடியும். இந்த ஆண்டிற்காக விசேஷ வரதானம் உள்ளது. வரதானம் பெற விசேஷமாக 2 விஷயத்தில் கவனம் தர வேண்டும். சதா பாப்சமான் தருபவர்கள், பெரும் எண்ணம் இல்லாதவர்கள், மதிப்பு கிடைத்தால் அன்பு கிடைத்தால் அன்பு கொடுப்போம், மரியாதை தருவோம் என்ற பாவனை கூடாது. உயர்ந்த செயலின் பலன் உயர்வாகவே இருக்கும். இந்த ஞானம் உங்களுக்கு தெரியும். ஆனால் செய்யும் பொழுது இந்த பாவனை கூடாது. வரதானம் பெற பாத்திரமாக சதா தாதா வள்ளலாகி இருங்கள். விக்ன விநாசக் ஆகுங்கள். அதற்காக எதிர்கொள்ளும் சக்தியின் மீது கவனம் தர வேண்டும். தனக்காகவும் எதிர்கொள்ளும் சக்தி தேவை. கடலின் குழந்தைகள் கடலின் விசேஷ குணமே உள்ளடக்கி கொள்வதாகும். யாரிடம் உள்ளடக்கும் சக்தி இருக்குமோ அவரே சுபபாவனை நன்மை செய்யும் விருப்பம் வைக்க முடியும். ஆகவே வள்ளலாகுக, உள்ளடக்கும் சக்தியின் சொரூபத்தில் கடலாகுக. இவ்விரு விசேஷங்களையும் சதா செயல் வடிவத்தில் கொண்டு வாருங்கள். சிலர் சொல்வார்கள், நினைத்தேன் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று, ஆனால் செய்யும் பொழுது மாறிவிட்டது. இந்த ஆண்டு 4 விஷயங்களிலும் ஒரே நேரத்தில் சமநிலைக்கான விசேஷ பயிற்சி செய்யவும். புரிந்ததா? 1. கஜானாக்கள் சேமிப்பதற்கான வள்ளலாகி வழங்கும் சம்ஸ்காரத்தை இயல்பாக தாரணை செய்வதற்கான நேரம் தரப்படுகிறது. விக்ன விநாசக் ஆக்குவது. இதில் சதா காலத்திற்கும் தனது நம்பரை நிச்சயம் செய்து கொள்ள வாய்ப்பு தருகிறார். எது நடந்தாலும் தான் முதலில் தபஸ்யா செய்க, பிறருக்கும் தடையை நீக்க சகயோகி ஆகுக. அதற்காக எவ்வளவுதான் குனிய நேரிட்டாலும் சரி, அந்த குனிவது என்பது சதா காலமும் ஊஞ்சலில் ஆடுவதாகும். ஸ்ரீ கிருஷ்ணரை எவ்வளவு அன்பாக ஊஞ்சலில் ஆட்டுகிறார்கள். ஞான ரத்தினங்களினால் ஆன ஊஞ்சல் ஆட்டுவீர்கள். பிறகு பக்தியில் பூஜைக்குரியவராக ஊஞ்சலில் ஆட்டுவீர்கள். இப்படி தலை குனிவது என்பது மகான் தன்மையாகும். நான் ஏன் வணங்க வேண்டும், இவர் வணங்கட்டுமே, இதில் தன்னை குறைவாக நினைக்காதீர்கள். இப்படி வணங்குவது மகான் தன்மையாகும். இப்படி இறப்பதல்ல, அழிவற்ற பிராப்திகளில் வாழ்வதாகும். ஆகவே விக்ன விநாசக்காகுங்கள், ஆக்குங்கள். இதில் முதல் வர விரும்புபவர்கள் வாய்ப்புகளை பெறலாம். இது விசேஷமாக வாய்ப்பு பெறும் நேரம். பாப்தாதா மகிமையை புரிய வைக்கின்றார். ஆகவே நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு தபஸ்யா செய்யுங்கள். 3வது, சமயத்திற்கேற்ப எந்த அளவு வாயுமண்டலம் அமைதி இழந்து ஆரவாரத்துடன் அதிகரித்து கொண்டே செல்கிறதோ அதற்கேற்ப புத்தி லைன் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனெனில் நேரத்திற்கேற்ப டச்சிங், கேச்சிங் இந்த 2 சக்திகளும் அவசியமாகும். 1. பாப்தாதாவின் அறிவுரையை புத்தி மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக புத்தி லைன் தெளிவில்லாத போது பாபாவின் அறிவுரையுடன் தன் மனவழியில் கருத்துக்கள் கலந்து விடுகிறது. அப்படி கலப்படம் ஏற்படும் போது தக்க சமயத்தில் ஏமாற்றம் அடைய நேரிடும். புத்தி எந்த அளவிற்கு தெளிவாக இருக்குமோ அந்த அளவிற்கே பாபாவின் அறிவுரைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் புத்தி எந்த அளவு தெளிவாக இருக்குமோ அந்த அளவு சுய முன்னேற்றம், சேவையில் முன்னேற்றம், மேலும் அநேக குழந்தைகளுக்கு வள்ளலாகி வழங்கும் சக்தியும் சுலபமாகவே வளரும். இந்த சமயத்தில் இந்த ஆத்மாவிற்கு சகஜ சேவைக்கான சாதனம் மற்றும் சுய முன்னேற்றத்திற்கான சாதனம் இதுவே ஆகும். நிகழ்காலத்தில் இந்த 2 சக்திகளும் அவசியமாகும். இதனை அதிகரிக்க ஏக்நாமி எக்கானாமி ஆகுக. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஈர்ப்பு என்பது மற்றொன்று. அது தவறுதான். ஆனால் பிறரின் சுபாவம் நம்மை மனதளவில் அலைக்கழிக்க செய்கிறது, புத்தியை தாக்குகிறது. இப்போது புத்தியில் தாக்கம் ஏற்படுகிறது. அப்போது பாபா சம்ஸ்காரமோ என்ற நிலை. அப்போது பாபாவா சம்ஸ்காரமா என்ற நிலை.
எந்த வகையில் புத்தி ஆக்கிரமிக்கப்பட்டாலும் புத்தியின் லைன் சதா தெளிவாக இருக்க வேண்டும். இதுவே ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும். இதுவே ஏக்னாமி எக்கானாமி ஆகும். ஸ்தூலமான பணத்தை மட்டும் சிக்கனமாக செலவு செய்வது கிடையாது. சமயம், சங்கல்பம், சக்திகள் எதுவுமே வீணாகாமல் சேமிக்க வேண்டும். சிக்கனம் என்பது சேமிப்பை அபிவிருத்தி செய்வதாகும். ஏக்னாமி எக்கானாமி இருந்தால் தந்தையின் அறிவுரையை டச்சிங் கேட்சிங் செய்ய முடியும். இதனை வினாச நேரத்தில் செய்ய முடியாது. இப்போதிலிருந்தே நீண்ட கால பயிற்சி செய்தாக வேண்டும். அப்போதுதான் இறுதி காலத்தில் நல்ல உயர்நிலை அடைய முடியும். வினாசத்திற்கு இனி 10 ஆண்டுகள் இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். 10 ஆண்டுகள் கழித்து இந்த முயற்சி செய்ய முடியாது. எவ்வளவு முயன்றாலும் முடியாது. பலவீனம் அடைவீர்கள். முடிவு யுத்தத்தில் தான் முடியும். வெற்றி பெற இயலாது. திரேதா யுகத்திலும் வர இயலாது. முயற்சி என்பது கூரிய அன்பாகும். சதா அன்பாக குஷியாக இருப்பது முரளிதராவது, சூரிய வம்சி ஆவதாகும். முரளி ஆட வைக்கிறது. சூரிய அம்பு சேருமிடத்தை குறியிட வைக்கிறது. ஆகவே அம்பெய்துபவர் அல்ல, குழல் இசைப்பவர் ஆகுக. பின்னால் வருபவர்கள் இன்னும் சிறிது நேரம் இருந்தால் நன்றாக இருக்கும் என புகார் செய்யக்கூடாது. வாய்ப்பு வழங்குங்கள், தயவு காட்டுங்கள். எனவேதான் முன்பிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். முன்னால் வந்தாலும் பின்னால் வந்தாலும் இது எல்லோருக்கும் இறுதி நிலையையும் நேரமாகும். ஆகவே அதற்கேற்ப வேகமாக செல்ல வேண்டும். புரிந்ததா? நல்லது. இரண்டாவது அவ்யக்த முரளியின் தேதி 7/4/1986. அவ்யக்த முரளியின் தலைப்பு தபஸ்வி மூர்த்தி, தியாகமூர்த்தி மற்றும் விஸ்வராஜ்ய அதிகாரி மற்றும் விதாதாவாக இருப்பவரே உலகத்தை உருவாக்குபவர். இன்று ஆன்மீக விளக்கு தன்னுடைய ஆன்மீக லிட்டில் பூச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து ஆன்மீக விட்டில் பூச்சிகள் விளக்குடன் சந்திப்பை கொண்டாடுவதற்காக நாலாபுறங்களில் இருந்தும் வந்தடைந்து விட்டீர்கள். ஆன்மீக விட்டில் பூச்சிகளின் அன்பை ஆன்மீக விளக்கு அறியும் மற்றும் ஆன்மீக விட்டில் பூச்சிகள் அறிவார்கள். அனைத்து குழந்தைகளினுடைய உள்ளத்தின் அன்பானது கவர்ச்சி செய்து இந்த அலௌகீக சந்திப்பிற்கு அனைவரையும் அழைத்து வந்துவிட்டது என்று பாப்தாதா அறிந்திருக்கிறார்கள். இந்த அலௌகீக சந்திப்பை அலௌகீக குழந்தைகள் அறிவார்கள் மற்றும் தந்தை அறிவார். உலகத்தினர் இந்த சந்திப்பை அறியாத வண்ணம் குப்தமாக நடைபெறுகிறது. ஆன்மீக சந்திப்பிற்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்று ஒருவேளை யாரிடமாவது கூறினீர்கள் என்றால் அவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? இந்த சந்திப்பானது எப்பொழுதும் செல்வந்தராக்கக்கூடிய சந்திப்பாகும். இந்த பரமாத்ம சந்திப்பானது சர்வ பிராப்தி சுரூபமானவராக ஆக்கக்கூடியது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய உள்ளத்தின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய மனமும் அன்பு கடலின் அலைகளில் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அன்பானது தடைகளை அழைக்கக்கூடியவர்களாக ஆக்கி மதுபன் நிவாசியாக ஆக்கிவிட்டது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள் மற்றும் அறிந்தும் இருக்கின்றார்கள். அனைவருடைய அனைத்து விஷயங்களும் அன்பில் முடிவடைந்து விட்டது. எவரடியாக எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கின்ற ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. எவரடி ஆகிவிட்டீர்கள் அல்லவா? இந்த இனிமையான நாடகத்தில் இனிமையான நடிப்பை பார்த்து பாப்தாதா மற்றும் பிராமண குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு இருக்கிறது என்றால் அனைத்து விஷயங்களும் சுலபமானதாகவும் தோன்றும் மற்றும் அன்பானதாகவும் தோன்றும். என்ன நாடகம் உருவாகியுள்ளதோ அது ஆஹா டிராமா ஆஹா. எத்தனை முறை இவ்வாறு ஓடி ஓடி வந்திருக்கிறீர்கள்? ரயிலில் வந்திருக்கிறீர்களா அல்லது சிறகுகளால் பறந்து வந்திருக்கின்றீர்களா? எங்கு உள்ளம் உள்ளதோ அங்கு சாத்தியமாக முடியாதது கூட சாத்தியமாகி விடுகின்றது என்று இதையே சொல்லப்படுகிறது.
அன்பு சொரூபம் காண்பிக்கப்பட்டது. இப்பொழுது அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இதுவரை என்ன நடந்ததோ அது சிரேஷ்டமானதாக இருக்கிறது மற்றும் சிரேஷ்டமானதாகவே இருக்கும். இப்பொழுது சமயத்தின் அனுசாரம் சர்வ சிநேகி சர்வ சிரேஷ்ட குழந்தைகளிடமிருந்து பாப்தாதா விசேஷமாக வேறு என்ன விரும்புகின்றார்? முழு சீசனிலும் அவ்வப்போது சமிகை கொடுக்கின்றார்கள். இப்பொழுது அந்த சமிகைகளை பிரத்யட்ச ரூபத்தில் பார்ப்பதற்கான சமயம் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அன்பான ஆத்மாக்கள் ஆவீர்கள், சகயோகி ஆத்மாக்கள் ஆவீர்கள், சேவாதாரி ஆத்மாக்களும் ஆவீர்கள். இப்பொழுது மகா தபஸ்வி ஆத்மாக்கள் ஆகுங்கள். தங்களுடைய குழு சொரூபத்தின் தபஸ்யாவின் ஆன்மீக ஜுவாலையினால் அனைத்து ஆத்மாக்களையும் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கும் மகான் காரியத்தை செய்யும் சமயம் இதுவாகும். ஒரு புறம் இரத்த ஆறு ஓடும் விளையாட்டின் அலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் தங்களை ஆதரவற்றவர்களாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றனர். இத்தகைய சமயத்தில் ஆதரவின் அனுபவத்தை செய்விக்க நிமித்தமானவர்கள் மகான் தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆவீர்கள். நாலாபுறங்களிலும் இந்த தபஸ்வி சொரூபத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக அனுபவத்தின் அமைதியின் அனுபவத்தை செய்விக்க முடியும். முழு விஸ்வத்தின் ஆத்மாக்கள் இயற்கையினால், வாயுமண்டலத்தினால், மனித ஆத்மாக்களால், தங்களது மனதின் பலவீனங்களால் உடலற்ற நிம்மதியற்ற உள்ளனர். அத்தகைய ஆத்மாக்களுக்கு சுகமான அமைதியான ஸ்திதியை ஒரு வினாடி அனுபவம் செய்வித்தீர்களானால் உங்களுக்கு உள்ளத்திலிருந்து அடிக்கடி நன்றி சொல்வார்கள். நிகழ்கால சமயத்தில் குழுவாக ஒருமித்த ரூபத்தில் ஜுவாலா சொரூபத்தின் அவசியம் உள்ளது. இப்பொழுது விதாதாவின் குழந்தைகள் விதாதாதா சொரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு நேரமும் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். துண்டிக்கப்படாத மகான் நங்கூரம் போடுங்கள். ஏனெனில் ராயல் பிச்சைக்காரர்கள் அநேகர் உள்ளனர். பணம் கேட்டு யாசிப்பவர்கள் மட்டும் யாசகர்கள் அல்ல, ஆனால் மனதால் யாசிப்பவர்கள் அநேக விதமானர் உள்ளனர். பிராப்தி இல்லாத ஆத்துமாக்கள் ஒரு துளி பிராப்தியின் தாகத்துடன் அநேகர் உள்ளனர். ஆகையினால் இப்பொழுது குழுவாக ஒருமித்த ரூபத்தில் விதாதாதா நிலையின் அலையை பரப்புங்கள். எந்த பொக்கிஷத்தை சேமித்து செய்து இருக்கிறீர்களோ அதை மாஸ்டர் விதாதாவாகி எவ்வளவு கொடுத்து கொண்டே செல்வீர்களோ அந்தளவு நிறைந்து கொண்டே போகும். எவ்வளவு கேட்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது செய்வதற்கான சமயமாகும். தபஸ்வி மூர்த்தி என்றால் தபஸ்யா மூலம் சாந்தி சக்தியின் கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரவி கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வது என்று அர்த்தம். சுயம் தான் மட்டும் நினைவு சொரூபமாகி சக்தி சேனையின் சந்திப்பு செய்வது என்பது வேறு. ஆனால் தபஸ்வி சொரூபமானது பிறருக்கு கொடுக்கக்கூடிய சொரூபமாகும். எவ்வாறு சூரியன் உலகிற்கு வெளிச்சத்தினுடைய மற்றும் அநேக அளிக்கக்கூடிய பிராப்திகளின் அனுபவத்தை செய்விக்கின்றோமோ அதுபோன்று மகான் தபஸ்வி மூலம் பிராப்தியின் கிரணங்களுடைய அனுபவத்தை செய்திடுங்கள். இதற்கான முதலில் சேமிப்பு கணக்கை அதிகரித்திடுங்கள். நினைவின் மூலம் மற்றும் ஞான சிந்தனை மூலம் தன்னை சிரேஷ்டமாக ஆக்கிவிட்டேன், மாயை வென்றவராக வெற்றியாளராக தன்னை ஆக்கிவிட்டேன் என்று நினைக்காதீர்கள். இதில் குஷி அடைந்து விட வேண்டாம். ஆனால் அனைத்து பொக்கிஷங்களையும் முழு நாளில் எத்தனை பேருக்கு விதாதாவாகி அளித்தீர்கள்? அனைத்து பொக்கிஷங்களையும் ஒவ்வொரு நாளும் காரியத்தில் ஈடுபடுத்தினீர்களா அல்லது சேமிப்பு மட்டும் பார்த்து குஷியடைந்து கொண்டிருக்கிறீர்களா? குஷி என்ற பொக்கிஷம், சாந்தி என்ற பொக்கிஷம், சக்திகள் என்ற பொக்கிஷம், ஞானம் என்ற பொக்கிஷம், குணங்கள் என்ற பொக்கிஷம், சகயோகம் கொடுக்கும் பொக்கிஷம் ஆகியவற்றை எவ்வளவு பிறருக்கு கொடுத்திருக்கின்றேன், அதாவது எவ்வளவு அதிகரித்திருக்கின்றேன் என்ற சார்ட்டை இப்பொழுது வைத்திடுங்கள். இதன் மூலம் தினமும் எழுதும் பொதுவான சார்ட் தானாகவே சிரேஷ்டமானதாக ஆகிவிடும். இப்பொழுது என்ன சார்ட் வைக்க வேண்டும் என்பது புரிந்ததா? விஸ்வ கல்யாணக்காரி ஆகுவது தபஸ்வி சொரூபத்தின் சார்ட் ஆகும். எனவே எத்தனை பேருக்கு
நன்மை செய்தீர்கள். சுயத்திற்கு நன்மை செய்வதிலேயே சமயம் கடந்து கொண்டிருக்கிறதா? சுயத்திற்கு நன்மை செய்வதற்கான சமயம் அதிகம் கடந்துவிட்டது. இப்பொழுது விதாதாதா ஆகுவதற்கான சமயம் வந்துவிட்டது. ஆகையினால் பாப்தாதா மீண்டும் சமயத்தின் சமிகை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இப்பொழுது வரை கூட விதாதாதா நிலையின் அனுபவம் செய்யவில்லை என்றால் அநேக பிறவிகள் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆவதற்கான பத்மாபதம் பாக்கியத்தை அடைய முடியாது. ஏனென்றால் விஸ்வராஜன் விஸ்வத்தின் தாய் தந்தை விதாதாவாக இருப்பார்கள். இப்போதைய விதாதாதா நிலையின் சம்ஸ்காரம் அநேக பிறவிகளுக்கு பிராப்தியை அடைய வைத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை இப்போது வரை பெறக்கூடிய சம்ஸ்காரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்தால் கூட, அதாவது பெயர் பெற வேண்டும், மதிப்பு அடைய வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு விதமாக பெறக்கூடிய சம்ஸ்காரம் இருந்தால் கூட அது விதாதா ஆக விடாது. தபஸ்யா ஸ்வரூபம் என்றால் பெறக்கூடிய சம்ஸ்காரத்தின் தியாகமூர்த்தி நிலையாகும். இந்த எல்லைக்குட்பட்ட பெறக்கூடிய நிலையானது தியாகமூர்த்தி தபஸ்வி மூர்த்தி ஆக விடாது. ஆகையினால் தபஸ்வி மூர்த்தி என்றால் எல்லைக்குட்பட்ட ஆசை என்றால் என்னவென்று அறியாத ரூபமாகும். யார் பெறுவதற்கான சங்கல்பம் செய்கிறார்களோ அவர்கள் அல்ப காலத்திற்காக பெறுகிறார்கள், ஆனால் சதா காலத்திற்காக இழக்கிறார்கள். ஆகையினால் பாப்தாதா அடிக்கடி இந்த விஷயத்திற்கான சமிகை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தபஸ்வி ரூபத்தில் இந்த அல்பகால ஆசையே விசேஷமான தடை ரூபமாக உள்ளது. ஆகையினால் இப்பொழுது விசேஷமாக தபஸ்யாவின் பயிற்சி செய்ய வேண்டும். சமம் ஆவதற்கான இந்த சான்று அளிக்க வேண்டும். அன்பிற்கான சான்று அளித்து விட்டீர்கள், இது மகிழ்ச்சியான விஷயம். இப்பொழுது தபஸ்வி மூர்த்தி ஆவதற்கான சான்று அளித்திடுங்கள். புரிந்ததா? பல வகையான சம்ஸ்காரங்கள் இருக்கும் போதிலும் விதாதா நிலையின் சம்ஸ்காரம் பிற சம்ஸ்காரங்களை அமிழ்த்திவிடும். எனவே இப்பொழுது இந்த சம்ஸ்காரத்தை வெளிக்கொணருங்கள். எவ்வாறு மதுபனத்திற்கு ஓடோடி வந்து விட்டீர்களோ அதுபோன்று தபஸ்வி ஸ்திதியின் இலக்கை நோக்கி ஓடுங்கள். நல்லது, உங்களுக்கு நல்வரவு. இப்பொழுது விநாசம் ஆகிவிடப் போவது போல் அனைவரும் ஓடிவிட்டனர். என்ன செய்தார்களோ என்ன நடந்ததோ அது பாப்தாதாவிற்கு பிடித்தமானதாகவே உள்ளது. ஏனெனில் குழந்தைகள் அன்பிற்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களும் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசிக்கவில்லை. உண்மையான கும்பமேளா இங்கு நடந்தது. அனைவரும் இறுதியான சந்திப்பு செய்வதற்காக, இறுதியான முழுக்கு போடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் சந்திப்பின் விதி எவ்வாறு இருக்கும் என்று யோசித்தீர்களா? இந்த தன்னுணர்வில் இருந்தும் கடந்து விட்டீர்களா? இடத்தை பார்க்கவில்லை, முன்பதிவை பார்க்கவில்லை, இனிமேல் ஒருபோதும் முன்பதிவு செய்ய முடியவில்லை என்ற சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நாடகத்தில் இது கூட ஒரு ஒத்திகையாக ஆகிவிட்டது. சங்கம் யுகத்தில் நம்முடைய ராஜ்யம் கிடையாது, சுயராஜ்யம் உள்ளது. ஆனால் நிலத்தின் மீது ராஜ்யம் கிடையாது. பாப்தாதாவிற்கு அவர்களுக்கென்று ரதம் கிடையாது. இது அந்நிய உடலாகும். ஆகையால் சமயம் அனுசாரம் இந்த சீசன் புது விதியை ஆரம்பம் செய்வதற்கான சீசன் ஆகிவிட்டது. இங்கேயோ தண்ணீருக்காகவும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அங்கேயோ அருவிகளிலே குளிப்பீர்கள். யாரெல்லாம் வந்துள்ளீர்களோ, எத்தனை பேர் வந்திருக்கிறீர்களோ, பாப்தாதா அன்பின் மறுமொழியை அன்போடு வரவேற்கின்றார்கள். இறுதி தேர்விற்கு முன்னதாகவே தயாராகுவதற்காக இப்பொழுது விசேஷமாக சில சமயம் கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதி தேர்விற்கு முன்பு சமயம் கொடுப்பார்கள், விடுமுறை கொடுப்பார்கள் அல்லவா? பாப்தாதா அநேக ரகசியங்களோடு இந்த விசேஷமான சமயம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில ரகசியங்கள் மறைமுகமானவை, ரகசியங்கள் வெளிப்படையானவை. ஆனால் விசேஷமாக ஒவ்வொருவரும் சதா புள்ளி வைக்க வேண்டும். அதாவது முடிந்து போன விஷயங்களை முடித்து விடுவதற்கான புள்ளி வைக்க வேண்டும்.
என்ற கவனம் கொண்டு இருக்க வேண்டும். மேலும் பிந்து ஸ்திதியில், அதாவது புள்ளி ரூபத்தில் நிலைத்திருந்து ராஜ்ய அதிகாரியாகி காரியம் செய்ய வேண்டும். அனைத்து பொக்கிஷங்களின் பிந்து நீங்கள் அனைவருக்காகவும் விதாதாவாகி சிந்து ஆகி அனைவரையும் நிறைந்தவராக ஆக்க வேண்டும். எனவே பிந்து மற்றும் சிந்து ஆகி இந்த 2 விஷயங்களை விசேஷமாக நினைவில் வைத்து சிரேஷ்டமான சான்றிதழ் பெற வேண்டும். எப்பொழுது சிரேஷ்ட சங்கல்பத்தின் வெற்றியினால் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும், பிந்து ஆக வேண்டும், சிந்து ஆக வேண்டும் என்பதுவே அனைத்து குழந்தைகளுக்கும் வரதாதா அளிக்கும் வரதானமாகும். வரதானத்தை பெறுவதற்காகவே ஓடோடி வந்துள்ளீர்கள் அல்லவா? இந்த வரதாதாவின் வரதானத்தை நினைவில் வைக்க வேண்டும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து ஸ்நேகி சகயோகி குழந்தைகளுக்கு, சதா தந்தையின் கட்டளைப்படி நடக்கும் ஆஞ்ஞாக்காரி குழந்தைகளுக்கு, சதா பரந்த உள்ளம் பெரிய உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்கக்கூடிய மகான் புண்ணிய ஆத்மா குழந்தைகளுக்கு, சதா தந்தைக்கு சமம் ஆவதற்கான ஊக்க உற்சாகத்துடன் பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விதாதா வரதாதா அனைத்து பொக்கிஷங்களின் கடலான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நல்லது. ஓம் சாந்தி. रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान, निशब्द आकाश में गीत एक अनजान। रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान, निशब्द आकाश में गीत एक अनजान।